நண்பர்களுக்கு வணக்கம். கல்லூரி மாணவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்குள்ள விலையில்லாத மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர போகிறதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதை பற்றியே க்ளீனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக விலையில்லாத மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலிமா பல ஏழை எளிய மாணவர்கள் வந்துட்டு பயனடைஞ்சாங்க. பல பேருக்கு கல்லூரி படிப்பு வந்துட்டு இந்த விலையில்லாத மடிக்கணினி வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. ஆனால் இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 2021 தேர்தலுக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை வந்துட்டு ரத்து செஞ்சிட்டாங்க. இது மாணவர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தினது இல்லாமல் அவங்களுக்கு அதிகப்படியான கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த கோபம் வந்துட்டு 2026 எலெக்ஷனில் வந்துட்டு பிரதிபலிக்குமா? ஸோ இது வந்துட்டு பெரும்பான்மையான கல்லூரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்களாக வந்துட்டு இப்போ என்ட்ராக போகிறாங்க. நிறைய பேருக்கு ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய, செகண்ட் இயர் படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 18 வயசு வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சதுனால இவங்களாம் முதல் தலைமுறை வாக்காளர்களாக வந்துட்டு இப்போ ஓட்டு போட போகிறாங்க. ஸோ எங்கே இந்த லேப்டாப்பை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணனால இது வந்துட்டு தேர்தலில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அப்படின்ற பயத்தில் மீண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை அதுவும் தேர்தலுக்கு முன்னதாக பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு வழங்கணும். கல்லூரி படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போன மாணவர்கள் எல்லாரையும் வந்துட்டு லிஸ்ட் எடுத்து இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வந்துட்டு பிப்ரவரிக்குள்ளே கொடுத்தே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அதுக்கான ஆணையம் வெளியிடப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் யாராவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களை உங்களுக்கு தெரியுமோ இல்லை நீங்கள் படிச்சிருந்தாலோ இதை குறித்து உங்களுடைய பள்ளிகளில் வந்துட்டு விசாரிங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த லிஸ்ட் எடுக்கிற பணிகளை வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களையும் தேடி அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இப்போ எங்கெங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி லிஸ்ட் எடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பேரெல்லாம் ஆட் பண்ணி அவங்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ அதில் உங்கள் பேரை வந்துட்டு இணைச்சிக்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோவை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.